ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பழம் வச்சு பழம் பஜ்ஜி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதான் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக வந்துச்சு. அது எப்படி செய்கிறதுனா, 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக கலருக்காக மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி தெளித்து நம்ம பஜ்ஜி மாவை எப்படி கரைப்போமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம நல்லா மாவை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கலாம். நான் நேந்திரம் பழத்தில் தான் செய்கிறேன். நல்லா பழுத்த பழமாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், இனிப்பாக இருக்கும். நல்லா பழத்தை தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் நல்லா ஆயிலுமே ஊற்றி சூடாக வச்சுக்கலாம். இப்போ எப்பவும் போல் பஜ்ஜி போடுற மாதிரி தான் ஒரு பழமாக எடுத்து மாவில் டிப் பண்ணி அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான். நல்லா உப்பி வரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறனால கலர் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அசல் டீ கடையில் சாப்பிட்ற பழ பஜ்ஜி மாதிரியே இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக எங்களுக்கு இன்றைக்கி முடிஞ்சுது. நீங்களாம் என்ன பண்ணீங்கன்னு கண்டிப்பாக